ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோ திருஷ்யம் 3, திருஷ்யம் 1 இருக்கட்டும், திருஷ்யம் 2 இருக்கட்டும், பட்டையை கிளப்பினது. அதுவும் திருஷ்யம் 1 தமிழில் பாபநாசம், தெலுங்கில், ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லையுமே பயங்கர ஹிட் ஆச்சு. மற்ற லாங்குவேஜில் எல்லாத்துக்குமே திருஷ்யம் அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆச்சு. தமிழில் மட்டும் பாபநாசம் அப்படிங்கிற பேரில் பண்ணாங்க. அப்புறம் திருஷ்யம் 2, எனக்கு திருஷ்யம் இந்த சீரீஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு கேட்டிங்கன்னா திருஷ்யம் 2 தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரைட்டிங் பயங்கரமாக இருக்கும். தமிழில் ஏதோ காரணத்தினால கௌதமி, கமல்ஹாசன் 2 பேரும் பிரிஞ்சு போனதுனால அந்த படத்தை எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள் சொல்லியிருந்தாலும் திருஷ்யம் 2 நிச்சயமா தமிழ் ரசிகர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணும். அந்த அளவுக்கு ரைட்டிங்ல பட்டையை கிளப்பி இருக்கக்கூடிய படம், சமத்தியான படம். என்ன சொல்றது, திருஷ்யம் 1 பொறுத்த வரைக்கும் பயமும் பதட்டமும் மட்டுமே ஜார்ஜ் கூட்டிகிட்டே இருக்கும். எப்படியாவது தப்பிச்சிடணுங்கிற பயம் இருக்கும். திருஷ்யம் 2 அப்படி கிடையாது. தனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, தமக்கு எங்கிருந்தெல்லாம் எதிரிகள் வருவாங்க, நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுல ப்ரீ பிளான்டா இருப்போம். அப்படி எல்லாத்துக்கும் அதில் படத்தில் ஒரு டைலாக் வரும், நாம எல்லாரும் ஜார்ஜ் குட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது கிடையவே கிடையாது. ஜார்ஜ் குட்டி தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நாம என்ன செய்ய போறோம், என்ன யோசிக்கிறோம், எப்படியெல்லாம் நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கிளியர் கட்டாக இருந்தார். அதனால தான் நமக்கு இந்த தோல்வி நடந்துச்சு அப்படின்னு கடைசியில் அவங்க தோல்வியை ஏற்றுப்பாங்க. திருஷ்யம் 2 பொறுத்த வரைக்கும் அதோடைய படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைப்போம். பட் வேற என்ன, ஒரு பிராண்ட் தொடர்ச்சியாக வெற்றி அடையுது அப்படிங்கும்போது அதுக்கான சீக்வல் எடுக்கிறது நியாயமான விஷயமா இருக்கும். அதுதான் பிஸ்னஸாகவும் இருக்கும். ஸோ திருஷ்யம் 3 எப்படி இருக்கு? திருஷ்யம் 3 பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு கிரைம் த்ரில்லராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது திருஷ்யம் 3, அதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. அந்த படத்துடைய முந்தைய பார்ட்டிகள் கொடுத்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த படம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் இருந்த எழுத்து, அந்த ரைட்டிங் இந்த படத்துல பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதா நிஜமா இருக்கு. என்ன சொல்றது, முதல் பார்ட்ல கேபிள் டிவி ஓனரா இருக்கிறது, செகண்ட் பார்ட்ல தியேட்டர் ஓனர் ஆயிடுறாரு. இந்த படத்துல தன்னுடைய கனவு சினிமாவை தயார் பண்ணி ப்ரொடியூசராகவும் ஆயிடுறாரு. அந்த படமும் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி 100 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிடுது. அந்த அளவுக்கு மோகன்லால் வசதியா இருக்காங்க. ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே கடந்து போற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அந்த சமயத்துல ஒரு பத்திரிகையாளர் இந்த வழக்கை திரும்பவும் எடுத்து புலனாய்வு செய்வோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மூலமா தன்னுடைய பத்திரிகை டிஆர்பியில பயங்கரமா போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, அதை நீங்க தேட்டரில் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஜீத்து ஜோசப்புக்காகவே அவரோட ரைட்டிங் அவ்வளவு பிடிச்சிருக்கு. அந்த படம் கிட்டத்தட்ட ஆட்டையே போட்ட படம் தான். பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுல அவர் புத்திசாலி. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இது போக இவர் ஜார்ஜ் குட்டி மோகன்லால் தன்னுடைய மூத்த பொண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே கடைசி கட்டத்துல கல்யாணம் தட்டி போகுது. யாரோ ஒருத்தவங்க இந்த கல்யாணத்தை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. கடந்த காலம் அப்படிங்கிறது அவருக்கு திரும்பவும் துரத்த ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் கொஞ்சம் விட்டேத்தியா இருந்த ஜார்ஜ் குட்டி திரும்பவும் ஜாக்கிரதையா மாறுறாரு. இன்னொரு பக்கம் புலனாய்வு நடக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட இதுங்க. என்ன சொல்றது, படமா கதையா கேட்கும்போது சுவாரஸ்யமா இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு எல்லாமே. ஆனா இது எல்லாத்தையுமே கடைசி 1/2 மணி நேரத்துல மட்டும்தான் வச்சிருக்காங்க. மீதி 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் படம் குப்பையா தான் போகுது. நம்மளால உட்காரவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் பண்ணி திருஷ்யம் 3 அப்படின்னு ஒரு ஸ்கேம்ல நம்மளை மாட்ட வச்சு 200 ரூபாய் பிடிங்கி உட்கார வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அயற்சி நம்ம மனசுக்குள்ள தோன்றது உண்மைதான். எனக்கு பாபநாசன் கமலை விட திருஷ்யம் ஜார்ஜ் குட்டியை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கமல்ஹாசன் நடிக்கும் போது ஏதாவது ஒரு சீன்ல கமல்ஹாசன் தெரிஞ்சிருவாரு, இவர் கமல் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருவோம். ஏன்னா நமக்கு அதிகமான மோகன்லால் படங்கள் நம்ம பார்த்தது கிடையாது. இப்போ சமீபமாக நிறைய படங்கள் பார்க்குறோம். ஸோ மோகன்லால் நமக்கு அறிமுகம் இல்லாதனால நம்மளால ஜார்ஜ் குட்டியோட ஒன்றிட முடியும். டப்பிங் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் 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 படம் பயங்கர ஸ்லோ. திருஷ்யம் அப்படிங்கிற ஒரு ஃபர்னிச்சரை உடைச்சிட்டாங்களோ அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. இந்த படத்துலையும் அடுத்த பாட்டுக்கான லீடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் அது தேவையில்லாத ஆணிதான் நான் சொல்லுவேன். போதும் சார். அதை ரொம்ப அழகான ஒரு மலையாள சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச படங்கள்ல ஒன்று திருஷ்யம். அதை அதோட நிறுத்திடுங்க. இந்த தோல்வி இது கிட்டத்தட்ட தோல்வி தான். ஆனால் பிஸ்னஸ் வைஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா 350 கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இருந்தாலும் இந்த படம் தியேட்டரிக்கலாக தோல்வி அடைத்தான் செய்யும். போதும், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு யாரையுமே குறை சொல்லணும், இந்த படத்தை இது பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அது சரியிறத விரும்பவே இல்லை.
இதே தான் சிங்கம் பரபரன்னு போன படத்தை சிங்கம் 2 சிங்கம் 3ன்ட்டு எடுத்து அந்த பிராண்டியை நாசம் பண்ணாங்க. ஸோ வேண்டாம் சார், இதோடு நிறுத்திக்கலாம். 4th பார்ட் அவசியம் இல்லாத ஆணி அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கடைசி அரை மணி நேரம் நம்ம எதிர்பார்க்கறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அது கூட ஒரு மாதிரி செயற்கைத்தனமாக தான் மாறிடுது. முதல் 2 பாட்டில் இந்த புத்திசாலித்தனமும் யதார்த்தமும் இந்த படத்தில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். என்ன சொல்கிறது, ஒரு படம் ஜெயிச்சிருக்கு, அதை காசு பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க, கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. என்ன வகையில் ஆனாலும் ப்ரொடியூசருக்கு நஷ்டம் இருக்கான வாய்ப்புகள் கிடையாது. நமக்கு 2.25 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நஷ்டம்தான். பரவாயில்ல, நம்ம தெரியல, ஃபர்ஸ்ட் 2 பார்த்து நம்ம கொண்டாடணும்ல, இந்த பார்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு என்ன சொல்ல, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கொஞ்சம் அதிகப்படியான ஒர்க் காரணமாக நான் இதுலேயுமே பேசலை, லைவ் வரல, யார் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல. சாரி 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 அத்தனை பேருக்கும். கொஞ்சம் ஒர்க் அவ்வளோ இருக்குது. இதுவே கூட நான் என்ன சொல்கிறது, லைவ் எதுவுமே போடாமல் இருக்கமே அப்படிங்கிறக்காக அவசர அவசரமாக போடக்கூடிய ஒரு வீடியோ தான். இன்னொரு வீடியோலையோ இன்னொரு லைவ்லையோ திரும்பவும் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவின்.